அரோரா சின்டேர் அவர்கள் கூடிய சீக்கிரமே வெளிநாடு செல்ல போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. எதற்காக வெளிநாடு போறாங்க, என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் அரோரா சின்க்ளேர் அவர்கள். கிட்டத்தட்ட ஆட்டத்தோட பாதி நாட்கள் வரை அவங்க எதுவுமே பண்ணலை. ஆனால் 50 நாட்களுக்கு மேலே ரொம்ப சூப்பராக பாயிண்ட் பிடிச்சி பேசியிருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் கரெக்டாக விளாண்டுருந்தாங்க. குறிப்பாக டிக்கெட் டு ஃபினாலேவை வின் பண்ணி முதல் ஃபைனலிஸ்ட்டாக டாப் 4க்குள்ளே போயிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டாப் 4ல் இடம் பிடிச்சு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாங்க. அப்படிப்பட்ட அரோரா சின்க்ளேர் அவர்கள் இப்போ வெளிநாடு போகிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்களாமா. பொதுவாக பிக் பாஸ்லேருந்து ஒரு ப்ராப்ளம் வெளியே வராங்க அப்படின்னா அடுத்து ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா, படங்களில் ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் அரோரா அவர்கள் அப்படியே ஆப்போசிட்டாக வெளிநாடு போகிறதுன்னு சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் போதே சொல்லியிருந்தாங்க, நான் ஒரே ஒரு டிகிரி தான் பண்ணியிருந்தேன், அந்த ஒரு டிகிரி எனக்கு போதுமானதாக இல்லை. அண்ட் என் குடும்பத்தை நான் ரன் பண்ணணும், நான் இந்த சொசைட்டியில் சர்வை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்டர்ஸ் பண்ணலான் இருக்கேன். அதுவும் ஃபாரினில் போய் தான் பண்ணலான் இருக்கேன். கண்டிப்பாக இங்கே கிடைக்கிற காசை வச்சு நான் படிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அரோரா அவர்கள் சொன்னது போலவே இப்போ அந்த ஒரு முடிவில் ரொம்பவே தீர்க்கமாக இருக்காங்களாமா. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சேலரி கைக்கு கிடைக்க கிட்டத்தட்ட 45 டேஸ் ஆகும். அண்ட் அந்த ஒரு 45 டேஸை மட்டும்தான் அவங்க இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த 45 டேஸ்க்குள்ளேயே விசா அப்ளை பண்ணுறது, அங்கே காலேஜில் சீட் இருக்கான்னு பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்காமா. அண்ட் ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த ஃபண்டு வந்துருச்சு, அங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரமே அவங்க வெளிநாடு போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அரோரா அவர்கள் இந்த ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது வேறு ஒரு முகத்திரையோட தான் உள்ளே வந்திருந்தாங்க. பட் அரோரா சின்க்ளேர் யார், அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறதுலாம் பிக் பாஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பிம்பமே மொத்தமாக மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அரோரா அவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போனால் நம்ம எல்லாம் மிஸ் பண்ணுவோம். இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு உரம் இருக்க ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட அடுத்த படத்தில் அனிருத் அவர்கள் மியூசிக் டைரக்டர் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களும் அஜித் குமாரும் சேர்ந்து அடுத்ததாக ஒரு புதிய படம் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தோட மிட்ல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் மங்காத்தா ரீரிலீஸ்க்கு வந்திருந்த ஆதிக் கிட்ட படம் பற்றி சில விஷயங்கள் கேட்கப்பட்டிருந்துச்சு. அதில் குறிப்பாக அனிருத் அவர்கள் தான் மியூசிக் டைரக்டரா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஆதிக் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு. இதனால அனிருத் மியூசிக் டைரக்டர் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அனிருத் மற்றும் அஜித் குமார் இவங்க 2 பேரும் இணைஞ்சு வேதாளம் மற்றும் விடாமுயற்சி இந்த 2 படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த 2 படங்கள்லையுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இருந்தாலுமே இந்த ஒரு படத்துக்கு எடுக்காதது காரணம் என்ன அப்படின்னா, குட் பேட் அக்லி படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரொம்பவே சூப்பராக இசையமைச்சிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தங்களோட அடுத்த படத்துக்கும் அவரே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்களாமா. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அனிருத் வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.